നമ്മുടെ കരങ്ങളിൽ தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் கடந்து போன ஒரு நாட்களிலும் ஆண்டவரை பாதுகாத்தார், பராமரித்தார். படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடை கடவோம். இந்த காலை நாம் கேட்ட வசந்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. நாம் பொறுமையோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஓடும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஓட்டக்களத்தில் நிற்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் பொறுமையோடு ஓடும்படியாக நமக்கு ஒரு ஓட்டம் நமக்கு முன்பாக நியமித்திருக்கிறது. அந்த ஓட்டத்தை மனுஷனை பார்த்து ஓடுவதற்கல்ல, இயேசுவை பிரைஸ் தி லார்ட் பார்த்து, ஹல்லேலூயா, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திர ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நாம் ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆகையால் நாம் நடக்கக்கூடாது, நாம் நிற்கக்கூடாது, நாம் உட்காரக்கூடாது. நாம் ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை படிக்கிற வேளையிலேயே 1ஆம் சங்கீதம் 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் போதும். பிரைஸ் தி லார்ட். நாம் ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வீணான இடங்களிலேயே நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாத இடங்களிலேயே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாத இடங்களிலேயே உட்காரக்கூடாது. இவருடைய வசனம் சொல்கிறது, நாம் ஓட்டக்களத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. தேவனுடைய மாற்றமில்லாத தேவனுடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஓட்டக்களத்தில் நிற்கிறோம். இயேசுவை நோக்கி ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் முன்வைத்த காலை பின்னெடுக்காமல் முடிவறிந்தும் ஓட்டக்களத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, பிரைஸ் தி லார்ட், நிற்கக்கூடாது என்று இவருடைய வசனம் பல இடங்களிலேயே நம்மை எச்சரித்து சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நடக்கக்கூடாத இடங்களிலேயே நடந்தவர்களுடைய நிலைமை என்னாயிற்று? நிற்கக்கூடாத இடத்திலேயே நின்றவர்களுடைய நிலைமை என்னாயிற்று? உட்காரக்கூடாத இடத்திலேயே உட்கார்ந்தவர்களுடைய நிலைமை என்னாயிற்று என்று வேத வசனங்கள் மூலமாக நாம் நன்கு அறிய முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினாலேயே நாம் ஓட்டக்களத்தில் இருக்கிறோம். நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது யுத்த களத்தில் நின்று
எதிரிகளை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்தான். எப்படி உலாத்திக் கொண்டு, நல்ல வசனம் கொடுக்கப்பட்டு உலாத்திக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் உலாத்திக் கொண்டு நடந்தான். அவன் போர் வீரர்கள் யுத்த களத்தில் நின்று யுத்தம் பண்ணுகிற வேளையிலேயே இவனோ யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது யுத்த களத்தில் போகாமல் அரண்மனையில் பிரைஸ் தி லார்ட் அவன் உலாத்திக் கொண்டிருந்தான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய இடத்தில் நடக்க வேண்டும். வீணான இடத்தில் நடந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லாத இடம், பாவத்துக்கு அடிமைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 11:2 படிக்கிற வேளையிலேயே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உட்பரிகையின் மேல் போதும் உலாத்திக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாம் வயசானவங்கள் நல்லா நடப்பார்கள். அப்புறம் வேஷ்டியும் ஒரு கையில் பிடித்து விட்டு அப்புறம் ஒரு பிரைஸ் தி லார்ட் காம்பு கொடையும் கக்கத்தில் இடுக்கி விட்டு நடப்பார்கள். சொல்வார்கள், இதா வாராரு, உலாத்தி கொண்டு வாராரு. பிரைஸ் அதே போல பிரைஸ் தி லார்ட் யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது பொறுப்பற்றவனாக பிரைஸ் தி லார்ட் அவன் உட்பரிகையிலேயே உலாத்திக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதன் காரணமாக பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பாவத்தின் விளைவாக அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலேயே நடந்தது. காரணம், அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் யுத்த களத்தில் நின்று யுத்தம் பண்ண வேண்டிய தாவீது அரண்மனை உட்பரிகையில் அவன் உலாத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் பார்க்க கூடாததை அவன் பார்த்தான். பாவத்துக்கு அடிமைப்பட்டான். அவன் பாவத்தின் விளைவாக பிரைஸ் தி லார்ட் அநேக வேதனைகளை அவன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கரங்களை தேவனை துதிப்போம், ஹல்லேலூயா. என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் நடக்க வேண்டிய பாதையில் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனம் நம்மை எச்சரித்து சொல்லுகிறது. நாம் ஓட்டக்களத்தில் ஓடும்படியாக பிரைஸ் தி லார்ட் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விருப்பமில்லாத பாதையிலேயே இடத்திலேயே நடக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சில பொறுப்புகளை, சில கட்டளைகளை, சில கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டோம். யுத்த களத்தில் நின்று எதிரிகளை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது பிரைஸ் தி லார்ட் யுத்தத்திற்கு போகாமல் அவன் அரண்மனை உட்பரிகையிலேயே உலாத்திக் கொண்டிருந்த காரணத்தினாலேயே, அவன் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலேயே பாவத்துக்கு அடிமைப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை தேவனை துதிப்போம், ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய பாதையில் நடக்க வேண்டும். தேவன் விருப்பமில்லாத பாதையில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு, கற்பனைகள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில் மாத்திரமே நாம் ஓட்டத்தை இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். இயேசுவை நோக்கி நமக்கு முன்பாக நியமித்திருக்கிற ஓட்டத்திலேயே எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டும். அங்கே இங்கேயும் உலாத்திக் கொண்டு நடக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்வோம். தாவீது அரண்மனையின் உட்பரிகையிலேயே அவன் உலாத்திக் கொண்டு நடந்தபோது பார்க்கக்கூடாத காரியம் அவருடைய கண்கள் பார்த்தது. இச்சித்தான், பாவத்துக்கு அடிமைப்பட்டான். அந்த பாவத்தினால் அநேக வேதனைகளை அவன் அனுபவித்தான். அல்லேலூயா சொல்வோம்.
ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழி வேற உண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். நடக்கக்கூடாத பாதையில் நடக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சும்மாவாக பிரைஸ் தி லார்ட் போறேன்னு சொல்லி அங்கே போவாங்க இங்கே போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஓடும்படியாக ஓட்டக்களத்தில் நிற்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அங்குமிங்கும் பிரைஸ் நடந்து கொண்டு சென்றால் பிரைஸ் தி லார்ட் பாவத்துக்கு அடிமைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் தேவனுடைய பிள்ளைகள் நடக்கக்கூடாது. நடக்காதே. நடந்தால் விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக லோத்துவை பற்றி பார்க்கிற வேளையிலேயே தேவதூதர்கள் லோத்துவிடம் சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 19 அதிகாரம் 13 வசனத்தை படிக்கிற ஆதியாகமம் 19:13 படிக்கிற வேளையிலேயே தேவதூதர்கள் லோத்துவிடம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஹல்லேலூயா. லோத்து சோதோம் குமரோ பட்டணத்திலேயே அவன் குடியிருந்தான். அந்த பட்டணத்துள்ள ஜனங்கள் கொடிய பாவம் செய்து தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்தபடினாலேயே அந்த பட்டணத்தின் கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலேயே எட்டினது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தேவதூதர்கள் அந்த பட்டணத்திலே கடந்து வந்தார்கள். லோத்துவிடம் அவருடைய வீட்டில் போய் சொன்னார்கள், நாங்கள் இந்த ஸ்தலத்தை இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல், இந்த பட்டணத்துடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சித்தம் அங்கே திட்டம் தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை நமக்கு அறிவிக்காமல் ஒரு காரியமும் செய்ய மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 19 அதிகாரம் 15 வசனத்தை படிக்கிற வேளையிலே ஆதியாகமம் 19:15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. லோத்துவே, நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நீ அழியாதபடிக்கு, உன் குடும்பம் அழியாதபடிக்கு, உன் பிள்ளைகள் அழியாதபடிக்கு பிரைஸ் தி லார்ட் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி லோத்துவை தேவதூதர்கள் துரிதப்படுத்தினார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். எச்சரிப்பின் செய்தி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள், அவசரப்படுத்தினார்கள். சீக்கிரமாக கடந்து போ, இல்லை என்றால் உடைய ஜீவன் அழிந்து போகும், நீ அழிந்து போவாய் என்று. ஆதியாகமம் 19:16 படிக்கிற வேளையிலேயே அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள ஆண்டவர்.
பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுள்ளவர். லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலேயே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலேயே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அழிவிருந்து லோத்துவே, நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன வேளாம் தாமதித்துக் கொண்டிருக்க தேவதூதர்களோட கையை பிடித்து அவன் கையையும் அவருடைய மனைவியின் கையையும் 2 பிள்ளையுடைய கையையும் பிடித்து பட்டணத்தை வெளியே கொண்டு விடுகிறார்கள். எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், நம்மை எவ்வளவு நேசிக்கிற ஆண்டவர். அழிந்து போகக்கூடாது, ஆத்மா அழிந்து போகக்கூடாது, அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை இரக்கம் வைத்து கரம் பிடித்து அழிவிலிருந்து பாதுகாக்க வெளியே கொண்டு விடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அளவில்லாமல் நம்மை நேசிக்கிற ஆண்டவராயிருக்கிற ஒரு மனிதனும் அழிந்து போகக்கூடாது, அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 17 வசனம் படிக்கலாம். 19 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீ சமபூமியில் எங்கு நிற்காதே, நீ நிற்க வேண்டிய நேரம் அல்ல, ஓடிப்போ. ஓடும்படியாக அழைக்கப்பட்ட, நாம் ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நிற்கும்படியாக அல்ல, பல இடங்கள் அங்குமிங்கு நின்று வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, அங்குமிங்கு நின்று வேண்டாத காரியங்களை பேசுவதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்திருப்பது. அழிவில் நின்று ஓடும்படியாக, ஜீவன் தப்ப ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்வோம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவரின் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அவன் சொன்ன, ஆண்டவரே மலை தூரமாக இருக்கிறது, முடியாது, பக்கத்தில், சரி அங்கேயாவது போ. பிரைஸ் தி லார்ட். இரக்கமுள்ள ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நிற்கக்கூடாது, 3 காரியங்களை சொன்னார். ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நில்லாதே என்று. ஹல்லேலூயா. நிற்கும்படி நின்று என்ன நடக்குது என்று வேடிக்கை பார்க்கும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் அல்ல. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:26 படிக்கிற வேளையிலேயே அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து
உப்பு தூண் ஆனாள். ஹல்லேலூயா. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ நிற்காதே, பின்னிட்டு பார்க்காதே. தேவனுடைய கற்பனை, தேவன் சொன்ன வாக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்தபடினாலேயே உப்பு தூணானார். லோத்தின் மனைவியை நினைத்திடுவோம், லோகத்தின் ஆசைகள் வெறுத்திடுவோம். லோத்தின் மனைவியை நினைத்திடுவோம், லோகத்தின் ஆசைகள் வெறுத்திடுவோம். லௌகிக பாரம் பெருந்தினி தள்ளி தெய்வீகமா ஜொலிப்போம். தேவ கிருபையே, அவர் கிருபையே, தேவகுமாரன் வெளிப்படும் நாளினிலே கண்ணிமை பொழுதே மாறிடுவோம், மேகமறைந்திடுவோம். கண்ணிமை பொழுதே மாறிடுவோம், மேகமறைந்திடுவோம். நிற்கும்படியாக அழைக்கப்பட்டோர் அல்ல. ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நிற்காதே. ஹல்லேலூயா. அவன் நின்றபடியினாலேயே, பின்னிட்டு பார்த்தபடியினாலேயே நான் சம்பாதித்து வைத்த வீடு, ஆஸ்தி, செல்வம் எல்லாம் நஷ்டமாகி போகிறதே என்று நினைத்து லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணாய் நின்றாள். பிரைஸ் தி லார்ட். நிற்கக்கூடாத இடத்திலேயே நிற்கக்கூடாது, நின்றால் உப்பு தூணாய் லோத்தின் மனைவி மாறின நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் விசுவாச ஓட்டம் ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அங்குமிங்கும் வீணான இடத்தில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வேண்டாத காரியங்களை வேடிக்கை பார்த்து நிற்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பல இடங்களில் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள், பல காரியங்களை வேடிக்கை பார்ப்பார்கள். நிற்கக்கூடாத இடத்திலேயே நிற்கக்கூடாது. நாம் ஓடும்படியாக, ஜீவன் தப்ப ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது என்று. பிரைஸ் தி லார்ட். இரக்கமுள்ள ஆண்டவர் லோத்துவையும், லோத்துடைய கையையும், அவருடைய மனைவியுடைய கையையும், பிள்ளையுடைய கையையும் பிடித்து நேசமுள்ள ஆண்டவர் வெளியே கொண்டு விட்டு, ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே என்று வாக்கு கொடுத்தும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நின்றபடியினாலேயே உப்பு தூணாய் மாறினால். அன்பான தேவனுடைய பிள்ளை, லோத்தின் மனைவியை நாம் நினைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நின்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல இழப்புகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நிற்கக்கூடாத இடங்களிலேயே நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாத இடங்களிலேயே நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஓட்டம் ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆதி பிதாக்கள் நம்முடைய ஓட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி ஓடுகிறோம், எங்கே நடக்கிறோம், எங்கே நிற்கிறோம், எங்கே உட்கார்கிறோம். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் வைக்கிற இயேசுவை நோக்கி, மனுஷனை நோக்கி அல்ல, உலகத்தை நோக்கி அல்ல, நண்பர்களை நோக்கி அல்ல, உறவுகளை நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கி, இரட்சகராகிய இயேசுவை நோக்கி
நமக்கு முன்பாக ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை இயேசுவை நோக்கி, ஹல்லேலூயா, நமக்கு நியமித்த ஓட்டத்திலேயே பொறுமையோடு ஓடக்கடவோம். அவசரப்பட்டு ஓடாதே. அவசரப்பட்டு ஓடினால் நீ விழுந்து போவாய். பொறுமையோடு ஓடு, நிதானத்தோடு ஓடு. உனக்கு முன்பாக இயேசுவை இருக்கின்ற இயேசுவை நோக்கி பிரைஸ் தி லார்ட், ஓட்டத்தை ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம். பிரைஸ் தி லார்ட். லோத்து ஓடினான். பிரைஸ் தி லார்ட். உன் மனைவியோ ஓட்டக்களத்தில் ஓடிக்கொண்டிருந்த இடத்திலேயே பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாய் நின்றான். நீ ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். நீ ஓட்டக்களத்தில் நிற்கிற பின்னிட்டு பார்ப்பதற்கு அல்ல, அங்குமிங்கு நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல, அங்குமிங்கு நின்று பேசக்கூடாத காரியங்களை பேசுவதற்கு அல்ல உன்னை தேவன் அழைத்திருப்பது. இயேசுவை நோக்கி உனக்கு முன்பாக இருக்கிற ஓட்டத்திலேயே பொறுமையோடு ஓடும்படிக்கு அழைக்கப்பட்டாய் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் ஓடும்படி அழைக்கப்பட்டவர்கள். யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது அரண்மனையின் உட்பரிகையிலேயே உலாத்திக் கொண்டிருந்தான். பாவம் செய்தான். தேவதூதன் லோத்துவுடன் சொன்னார்கள், உன் ஜீவன் தப்ப ஓடு, சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பார்க்காதே. லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய பாதை வேத வசனம், வேதம் காட்டுகிறது. பிரைஸ் எப்படி நடக்க வேண்டும்? சத்திய வசனங்கள் போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் எக்காரணத்துடன் நடந்தால் பாவம் செய்வோம், பாவத்துக்கு அடிமைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக அநேக வேதனைகளை, பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தாவீது பாவம் செய்த காரணத்தினாலேயே அநேக வேதனைகளை அவன் அனுபவித்தான். ஹல்லேலூயா. பாவம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிற்காதே என்று தேவ எச்சரிப்பு தூதன் மூலமாக லோத்துவும் மனைவியும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. தேவ எச்சரிப்பை மீறி திரும்பி பார்த்து நின்றால் உப்பு தூணானார். ஹல்லேலூயா. என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஓடும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நமக்கு ஒரு லெக்கு உண்டு, நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. இயேசுவை நோக்கி விசுவாச ஓட்டத்தை ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக சிம்சோன், பலசாலியான சிம்சோன். பிரைஸ் தி லார்ட். போகக்கூடாத இடத்தில் போய் படுத்துக் கொண்டான், உட்கார்ந்தான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், பாயுடைய வழியில் இல்லாமலும் பரியாஸ்கர் உட்காராமலும் மனுஷன் பாக்கியவான். நாம் நடக்க வேண்டிய வழி, நாம் நிற்க வேண்டிய இடம், நான் உட்கார வேண்டிய இடம் வசனத்தில் திட்டம் தெளிவாக கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை உலக பிள்ளைகளைப் போல் அல்ல, உலக மக்களைப் போல் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வசனம் காட்டுகின்ற பாதையிலேயே நடக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பலசாலியான சிம்சோன் போகக்கூடாத இடத்தில் போய் படுத்துக்கொண்டான். அவன் பலத்தை இழந்து, அவன் 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாய்
சிறைச்சாலையில் மாவரைத்துக் கொண்டிருக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நடக்கக்கூடாத இடத்தில் நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாத இடத்தில் நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாத இடத்தில் உட்காரக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே பிரைஸ் தி லார்ட் அவருடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவனை எப்படி வளர்த்த வேண்டும், அவன் எப்படி பலசாலியாய் இருப்பான், இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் கையிலிருந்து அவன் விடுவிப்பான் என்று பிரைஸ் தி லார்ட் அறிவிக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் போகக்கூடாத இடத்திலேயே போன காரணத்தினாலேயே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவனை பலனை இழந்து போனான். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பெற்றோர்களுக்கு தேவதூதன் மூலமாகவே அறிவிக்கப்பட்டது. சிம்சோன் பெலசாலே இருப்பான் என்றும், பெலிஸ்தர் கைக்கு இஸ்ரவேலை நீங்கி ரட்சிப்பார் என்றும், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது என்றும் தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்டது. சிம்சோன் ஒரு நாள் 300 நரிகளை பிடித்து பத்னங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தையும் கட்டி பெலிஸ்தரின் பயிர் விலையை அழித்து போட்டான். இப்படிப்பட்ட பலசாலியானவன் உட்காரக்கூடாத இடத்தில் வை உட்கார்ந்த காரணத்தினாலேயே அவன் பலன் நஷ்டப்பட்டு போனது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சிறைச்சாலையில் பரிதமான நிலையிலேயே 2 கண்களும் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பார்த்து பிரைஸ் மாவரைக்கவனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19 படிக்க, நியாயாதிபதிகள் 16-19 படிக்கிற வேளையிலேயே அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிரமப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போகக்கூடாத இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நண்பனுடைய வீடு அல்லவா, சொந்தக்கார வீடு அல்லவா, அடிக்கடி போகக்கூடாத இடங்களிலே போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உட்காரக்கூடாத இடங்களிலேயே நாம் உட்கார்ந்து வீணான காரியங்களை பேசக்கூடாது. பேசினால் சிம்சோனை போல பலனற்ற நிலையிலேயே நாம் காணப்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஓடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், நாம் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நான் உட்காரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு முன்பாக வைத்த ஓட்டத்திலேயே இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது அரண்மனையில் உட்பரியிலேயே உலாசித்துக் கொண்டிருந்தான். அவன் பாவம் செய்தான், வேதனையை அனுபவித்தான். ஹல்லேலூயா. ஜீவன் தப்ப ஓடிப்போ லோத்துவே, உன் மனைவியும் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நிற்காதே என்று தேவ எச்சரிப்பை பெற்ற லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து நின்று உப்புத்தூளானாள். இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியான காரணத்தினாலேயே பிரைஸ் தி லார்ட். பிறப்பதற்கு முன்பதாக பலசாலி என்று தேவதூதன் அறிவிக்கப்பட்ட சிம்சோன் உட்கார கூடாத இடத்திலேயே உட்கார்ந்தபடியினாலேயே அவனை பலனை இழந்தவனாக
பெலிஸ்தரனை பிடித்து பலசாலியுடைய 2 கண்ணையும் பிடுங்கினார்கள். இப்போ என்ன செய்யணும்? ஆவரித்துக் கொண்டிருக்கின்றான். பாவம் செய்தபடியினாலேயே, போகக்கூடாத இடத்திலே போய் உட்கார்ந்தபடியினாலேயே பிரைசலா பலே நஷ்டப்பட்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைசலா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் நடக்க வேண்டிய பாதை, நிற்க வேண்டிய இடம், உட்கார வேண்டிய இடம் பிரைசலா வேதத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைசலா தேவனுக்கு விருப்பமில்லாத இடங்களிலேயே நடக்கக்கூடாது. தேவன் பிரியப்படாத இடங்களிலேயே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. உட்காரக்கூடாத இடங்களிலே போய் உட்கார்ந்து வீணான காரியங்களை பேசக்கூடாது. பிரைசலா தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய பாதை உண்டு. நாம் இயேசுவை நோக்கி வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வெளிச்சத்தின் பாதையில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த பந்தய பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளப்படும் ஓட வேண்டும். நமக்கு இருக்கின்ற லெக்கு இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலேயே அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாக லெக்கை நோக்கி ஓட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய லெக்கு அந்த பந்தய பொருளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்னிட்டு திரும்பி பார்த்தால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. நடக்கக்கூடாத இடத்திலேயே நடந்தால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. உட்காரக்கூடாத இடத்திலேயே உட்கார்ந்தால் ஓட்டம் சரியாக ஓடி அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா செல்வோம். அல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். மனுஷனை நோக்கி அல்ல, அங்குமங்கு நோக்கி அல்ல, நண்பனை நோக்கி அல்ல, உறவை நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கி, இரட்சகராகிய இயேசுவை நோக்கி நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஓட்டத்திலேயே பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா செல்வோம். அடுத்த வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும், 1 2 அல்ல, எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்க வேண்டும்? இச்சை அடக்கமா இருப்பார்கள். பிரைசலா நடக்க வேண்டிய வழியில் நடந்தால் மாத்திரமே இச்சை அடக்கமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம். ஆமென். நாம் பெறுவது அழிவில்லாத கிரீடம், அவர்கள் பெறுவதோ அழிவுள்ள கிரீடம். அல்லேலூயா செல்வோம். ஆனால் நம்முடைய ஓட்டம் பொறுமையோடு இயேசுவை நோக்கி, நாம் ஓட்டக்களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்குமிங்கும் நடப்பதற்கு அல்ல, நிற்பதற்கு அல்ல, உட்கார வேண்டிய இடத்திலேயே, உட்காரக்கூடாத இடத்திலேயே உட்காரக்கூடாது, ஓட வேண்டும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாக
விசுவாசத்தை தோக்கிறோம் முடிக்கிற இயேசுவை நோக்கி. அடுத்த வசனம், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாத ஓடு. நமக்கு ஒரு நிச்சயம் வேணும் அன்பார்ந்த. அநேகர் இந்த ஓட்டம் நிச்சயம் இல்லாத ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே ஓடுகிறேன்னு தெரியாது, எப்படி ஓடுகிறேன்னு தெரியாது. நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். நிச்சயத்தோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம் வேணும் அன்பான தேவனுடைய பிள்ளை. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள், எப்படியாவது என்ன கஷ்டப்பட்டாவது வேதனை சகித்தாவது பிரைஸ் தி லார்ட் பொறுமையோடு ஓடி எனக்கு முன்பாக வைக்கின்ற விசுவாச பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நிச்சயத்தோடு வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி அதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் அவர்களை அதை யாவருக்கும் வரை தந்தருள்வார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஓட்டம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியம் நம்மை சூழ்ந்து நம்மை கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறோம் முடிக்கிறோம் இயேசுவை நோக்கி பிரைஸ் நமக்கு முன் வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நாம் ஓட்டக்களத்தில் நிற்கிறோம், ஓட்டக்களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் உலகமாகிய ஓட்டக்களத்திலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். விசுவாச பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாக, அந்த பரலோகத்தில் போய் சேர்ந்தபடியாக அநேக பாவங்கள் இச்சைகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற இச்சைகளையும் பாவங்களையும் போராட்டத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நோக்கி இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பொறுப்புகளை தாளந்துகளை உணர்ந்து ஓட வேண்டும். யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது பொறுப்பற்றவனாக அரண்மனையின் மேல் உலாசிக் கொண்டிருந்தான், பாவம் செய்தான். பிரைஸ் தி லார்ட். நீ நடக்க வேண்டிய வழி உண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு விருப்பமில்லாத பாதையில் நடந்தால் கண்களால் இச்சிக்கப்படுவாய், பாவத்துக்கு அடிமைப்படுவாய், ஓட்டம் நேராக ஓட முடியாது, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. லோத்துவின் தேவதூதர் சொன்ன, ஜீவன் தப்ப ஓடிப்போ, நாங்கள் பற்ற அழிக்க போகிறோம், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று யோத்துடைய கைகளையும் மனைவியுடைய கைகளையும் பிள்ளையுடைய கைகளையும் பிடித்து பட்டந்து வெளியே கொண்டு விட்டு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, நில்லாதே, பின்னிட்டு பார்க்காதே. ஓட்டத்தை ஓடும்படியாக ஆரம்பித்த லோத்து குடும்பம் பாதி வழியிலே பின்னிட்டு பார்த்து லோத்தின் மனைவி உப்பு தூணானக இன்றும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. பிறப்பதற்கு முன்பதாகவே பலசாலி என்று அழைக்கப்பட்ட சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து விடுவிக்க முடியாக நியமிக்கப்பட்ட சிம்சோன் போகக்கூடாத இடத்திலே போய் அவன் படுத்துக் கொண்டான், உட்கார்ந்தான். பலனை இழந்தவனாக, உடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாக மாவரைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஓட்டம் சரியாக ஓட முடியவில்லை. என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஓடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போகக்கூடாத இடங்களிலே நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாத இடங்களே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாத இடங்களே போய் உட்கார்ந்து வீணான காரியங்களை பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓடும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய நமக்கு முன்பாக ஒரு ஓட்டம் இருக்குது. நாம் உலகமாகிய ஓட்டக்களத்திலேயே
விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். பந்தய பொருளுக்காக நமக்கு ஒரு லட்சியம் உண்டு, நமக்கு ஒரு லெக்கு உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, லெக்கை நோக்கி பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. நான் கேட்ட வசனத்தின்படியாக நமக்கு நியமித்த ஓட்டத்திலேயே லக்கை நோக்கி ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொன்னவனாக, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த சாட்சி எங்களுடைய நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நீதின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இலக்கு அதுவாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய கற்பனையின்படியாக, அவருடைய போதனையின்படியாக, அடிஸ்தான உபதேசத்தின்படியாக, வேத வசங்களின்படியாக லக்கை நோக்கி ஓடும்படியாக, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹாலே. நாம் கேட்ட வசனத்தின்படியாக பிரைஸ் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு முடிக்கும்படியாக, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லண்டவனை சோத்தரிப்போம், எல்லண்டவனை துதிப்போம். ஹல்லேலூயா. நாம் கேட்ட வசனப்படியா தேவன் நம்மை வழி நடத்த நாம் ஜெபிக்கிற வேளையிலே சோன் காலிப்பா அவர்கள் சுருக்கமாக ஜெபிக்கலாம். அப்பா, இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்வீராக. தேவையில்லாத இடத்தில் நாங்கள் நிற்காதபடி, தேவையில்லாத இடத்தில் நாங்கள் உட்காராதபடி அப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். பிசாசானவன் இருதயத்திலிருந்து வசனத்தை பொறுக்கப்படாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும், வெளியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இவ்வளோ நேரம் நீர் எங்களோடு இருந்து பேசின எல்லா தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, நல்ல காலவேளைக்காக நன்றி அப்பா. ஆலயத்தை கடந்து வந்து கர்த்தாவே, சபையாக சேர்ந்து பாடிமை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக, மாற்றம் இலவச தியானிக்கும்படியாக நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே, பிள்ளைகள் ஆசீர்வதித்து அனுப்புகிறங்க கர்த்தாவே. இந்த வாரத்தில் பிள்ளைகள் போகிற இடங்களிலேயே, யாத்திரை பண்ண வழி யாத்திரையிலேயே, வேலை செய்ய இடங்களிலேயே, வாரங்களை ஓட்டி செல்லும் குடும்ப வாழ்க்கையிலும் அன்பு கரங்குடன் யாருக்கும் தீங்கும் எல்லாரும் கர்த்தாவே, இயேசுவின் ரத்த கொட்டைகள் வேலடைத்து முத்திரையிட்டு பாதுகாக்க முடியாது செவிக்கிறங்க கர்த்தாவே. பலவல் நோயினால் கஷ்டப்படுவதற்காக செவிக்கிற அற்புதமான விடுதலை ஆண்டவர் கொடுக்க முடியாத செவிக்கிறங்க கர்த்தாவே. தேவைகள் மற்ற பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க முடியாது செவிக்கிறங்க கர்த்தாவே. வேலையில்லாமல் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வேலையில் கிடைக்கும் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. திருமண பருவத்தில் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் ஆண்டவர் அமைத்து கொடுக்க முடியாது செவிக்கிறேன். தலைவர்கள குடும்பத்தில் தலைவர் ஆசிரியக்க முடியாது செவிக்கிறேன். வேசனில் பெற்றோர்களுக்காக செவிக்கிறங்க கர்த்தாவே. ஹாலையில் கன்சோர் பிள்ளைகளும் பிள்ளைப்படி சத்திகரிக்க முடியாக. ஊரில் வந்த பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன். வழியாத்தின சோத்தம்பத்தும் கூடி சேர்த்துட்டே உனக்கு நன்றி. இன்று ஊருக்கு கடந்து போகிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறங்க கர்த்தாவே. வழியாத்தின சோத்தம்பலத்தோடு ஊருக்கு சேர்ந்து நல்ல செயல் அருணுடைய கிருபை முடியாது செவிக்கிறேன். ஊரில் வந்திருக்கின்ற பிள்ளைகளின் தேவன் பிள்ளைப்படி சேர்த்து கூட்டி சேர்க்க முடியாது செவிக்கிறேன். எல்லா நன்மையினால் நிரப்ப முடியாக. நாங்கள் கேட்ட வசனத்தினுடைய விசுவாச பாதையிலேயே இலக்கை நோக்கி ஓடுடைய கிருபை கர்த்தாவே அடைங்களை பகிர்ந்து முடியாது செவிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழுமே பசுத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய சாக்காலம் இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் கேட்ட வசனங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் விஜயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ். எல்லோருக்கும் நன்றி. தேவன் ஆசீர்வதிப்பாராக.